எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பழங்கால ஆப்பிரிக்க நீதி கதையை பத்தி பார்க்க போறோம். ஆனா அது மட்டும் இல்ல, இந்த கதை இப்போ இன்டர்நெட்ல ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வெறும் விலங்குகளை பத்தின கதை கிடையாது, அதுக்கு மேல. சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர் நமக்கு அநியாயம் செஞ்சா எது புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும்? எதிர்த்து நிக்கிறதா இல்ல அமைதியா ஒதுங்கி போறதா? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற மொத்த விஷயத்துக்கும் மையம். வாங்க முதல்ல கதை என்னன்னு பார்க்கலாம். கதையோட முதல் பாகம் சிங்கத்தின் அநியாய பங்கு. இங்க தான் மொத்த பிரச்சனையும் ஆரம்பிக்குது. கதை ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிக்குது. காட்டுக்கே ராஜாவான ஒரு சிங்கமும் ஒரு கழுத புலியும் சேர்ந்து ஒரு பசுவை வேட்டையாடுறாங்க. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ், சேர்ந்து உழைச்சிருக்காங்க. அப்போ கிடைச்சத சரிசமமா பங்கு போட்டுக்கணும் இல்லையா? அதுதானே நியாயம். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. வேட்டையாடினது ஒரு முழு மாடு. ஆனா கழுத புலிக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? வெறும் குடல் மட்டும்தான். சிங்கம் மொத்தத்தையும் தனக்கே எடுத்துக்கிச்சு. பாத்தீங்களா அநியாயத்தை? இங்கதான் பிரச்சனை வெடிக்குது. சரி, பங்கு வாங்கிட்டு வரலான்னு போன குட்டி கழுதை புலி வெறும் குடலோட திரும்பி வருது. அதோட அம்மா ஏன் இப்படின்னு கேட்டதுக்கு அது சொன்ன பதில பாருங்க. நான் சின்ன பையன்மா, பெரியவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தானே வாங்கிட்டு வர முடியும். நான் போய் சிங்கத்துக்கிட்ட எப்படி வாதாட முடியும்னு சொல்லுது. அந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த இயலாமையையும் பயத்தையும் கவனிச்சிங்களா? குட்டியோட இந்த பதிலை கேட்டதும் தாய் கழுதை புலிக்கு கோபம் தலைக்கேறுது. அதால பொறுத்துக்க முடியல. அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதான் கதையோட 2வது பாகம், கழுதை புலியின் சீற்றம். நடந்த அநியாயத்தை நினைச்சு அந்த தாய் கழுதை புலிக்கு ரத்தமே கொதிக்குது. என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணோன்னு நேரா சிங்கத்துக்கிட்டே போய் எனக்கு சேர வேண்டிய பாதி பங்க கேட்டு வாங்கிடணும்னு ஒரு முடிவுக்கு வருது. அந்த கோபமும் தைரியமும் தான் அதை சிங்கத்தோட குகைக்கே இழுத்துட்டு போகுது. இப்போதான் கதை கிளைமேக்ஸ்க்கு வருது. தைரியம் அதிகாரத்தை நேருக்கு நேரா சந்திக்க போகுது. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? சந்திப்பு பயமா மாறிடுது. அப்படியே கோபத்தோட சிங்கத்தோட குகைக்குள்ள போகுது கழுதப்புலி. அங்க பார்த்தா சிங்கம் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப கம்பீரமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அந்த இடமே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. கழுதப்புலிய பார்த்ததும் சிங்கம் ஒரே கர்ஜனை தான். ஏன் இங்க வந்தாயின்னு கேக்குது. அது சும்மா கேட்ட கேள்வி இல்ல, அது ஒரு மிரட்டல். அந்த ஒரு கேள்வியில கழுதப்புலியோட கோவம், தைரியம் எல்லாம் காத்துல பறந்து போச்சு. இங்கதான் மொத்த கதையும் தலைகீழா மாறுது. பங்கு கேட்க போன கழுத புலியோட கோபம் எல்லாம் போய் பயம் வந்துருச்சு. உடனே அப்படியே பணிஞ்சு, ராஜசிங்கமே, நீங்க குடல் அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்ல ஆரம்பிக்குது. பாருங்க என்ன ஒரு மாற்றம். அது மட்டும் இல்ல, நடந்ததே இதை விட மோசம். தனக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச நஞ்ச குடலையும் சிங்கத்துக்கே திருப்பி கொடுத்துட்டு வந்துருச்சு. ஏன் இப்படின்னு குட்டி கேட்டதுக்கு அது சொல்ற காரணம், சிங்கம் பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு, நான் பயந்துட்டேன், நம்ம நல்லதுக்காக தான் எனக்கு கிடைச்சதையும் கொடுத்துட்டு அதை புகழ்ந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுது. பாத்தீங்களா பயம் எப்படி நீதியே ஜெயிச்சிருச்சுன்னு? சரி, கழுதப்புலி செஞ்சது சரிதானா? இந்த கதை மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க? வாங்க இந்த கதையோட நீதி என்னன்னு பார்க்கலாம். இந்த கதையோட ஒஃபிஷியல் மாரல் இதுதான். நம்மளை விட பலமானவங்க கிட்ட போய் வம்பு பண்றதை விட அவங்கள சமாதானப்படுத்தி போறது தான் நம்ம பாதுகாப்புக்கு நல்லது. ஒரு வகையில இது ஒரு பிராக்டிக்கலான பாடம், அதாவது தப்பிச்சு பிழைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஆனா கதை இதோட முடியல. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இன்டர்நெட்ல இந்த கதையை படிச்ச ஒருத்தர் இதுக்கு முற்றிலும் வேற ஒரு கோணத்துல ஒரு கேள்வி எழுப்புறாரு. அவரோட கமெண்ட் இந்த கதையோட மொத்த அர்த்தத்தையுமே கேள்வி கேக்குது. வாங்க அதை பார்க்கலாம். சரி, அந்த கமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி கதையோட பாடத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருவோம். சிம்பிளா சொன்னா இது ஒரு யதார்த்தமான பார்வை. அநியாயமே நடந்தாலும் சரி, பலமானவங்க கூட சண்டை போடாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ அந்த வாசகரோட விமர்சனத்தை பாருங்க. ஷீனின்னு ஒருத்தர் கேக்குறாரு, இது எப்படி ஒரு நல்ல கதையா இருக்க முடியும்? ஒரு கதைனா ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிவான்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு கேக்குறாரு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? கதையோட ஆணி வேறையா ஆட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ இப்ப நம்ம முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒன்னு கழுத புலியோட வழி, அப்போதைக்கு தப்பிக்கிறதுக்காக அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு போறது. இன்னொன்னு அந்த கமெண்ட்டை போட்டவரோட வழி, பயம் இருந்தாலும் பரவாயில்ல, அநியாயத்துக்கு எதிராக ஒரு தீர்வை தேட முயற்சி பண்றது. சரி, இந்த விவாதத்தோட கடைசியில இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். நம்ம வாழ்க்கையில தப்பிச்சு பிழைக்க எந்த பாடம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? அடிபணிஞ்சு போற கலையா, இல்ல பிரச்சனைகளை தைரியமா தீக்கிற திறமையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?